அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் என்றென்றும் நின்று நிமிட்டமாக என்ற பிரார்த்தனையோடு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இன்ஷா அல்லாஹ் செல்ல இருக்கின்றோம். எனக்கு வழங்கப்பட்ட கேள்வி: ஏன் இஸ்லாமியர்கள் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அரபியில் நபி என்று சொல்லப்படுவார். நபிமார்கள், அதாவது இறை தூதர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இறைவன் மனித சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய செய்திகளை, இறைவன் மனிதனுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களை, இறைவன் மக்களுக்கு இடக்கூடிய கட்டளைகளை இறைவனிடத்திலிருந்து பெற்று இறைவனின் குரலாக மக்களிடத்திலே ஒலிக்கக்கூடியவர் தீர்க்கதரிசிகள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆன்மீக பாலமாக, இறை செய்தியின் பாலமாக இருப்பவர்கள் தீர்க்கதரிசிகள். இஸ்லாமியர்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு ஈமானின், இறை நம்பிக்கையின் ஒரு அம்சமாக இறைவனுடைய தூதர்களை நம்புமாறு கட்டளையிடுகிறது. இறைவனை நம்புதல், அவனுடைய தூதர்களை நம்புதல், அந்த தூதர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், நன்மை தீமையாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கின்ற விதியை நம்ப, இப்படி சொல்லக்கூடிய செய்திகள் ஒன்றாக இறை தூதர்களை நம்ப வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிப்பதன் காரணமாக தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். மக்களுக்கு நன்மையை தீமை தடுக்கக்கூடிய ஒவ்வொரு தூதர்களை இறைவன் அனுப்பி வைத்திருக்கின்றான். அதுல 25 நபிமார்கள், தீர்க்கதரிசிகளுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே திருமறை குர்ஆன் யாரை தீர்க்கதரிசிகள் என்று சொல்கின்றதோ அவர்களை தான் இஸ்லாமியர்கள் தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளாக ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இஸ்லாமியுடைய அடிப்படை கொள்கை இறை நம்பிக்கை என்பது, இறை கோட்பாடு என்பது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை, இறைவன் ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற ஏகத்துவத்தை அவர்கள் இறை கோட்பாடாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நம்பிக்கையாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், திருமறை குர்ஆன் 112வது அத்தியாயம் சொல்கின்றது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்க, குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு அவன் ஒருவனே, இறைவன் என்பவன் ஒருவனே, அல்லாஹு சமது, அவன் தேவைகளற்றவன், லம் எளிது வளம் இவ்வளவு வளமிய குல்லஹு குஃபன் அகது, முகமது நீங்கள் சொல்லுங்கள், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அன்றியும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்கின்ற ஒரு கடவுள் தன்மையை சொல்லக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம். அப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடிய மக்கள், இறைவனுக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் உண்டு என்று சொன்னால், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு தாய் தந்தைகள் கிடையாது, அவன் யாருக்கும் தாய் தந்தை கிடையாது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்கின்ற ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியர்கள் இயேசுவை ஒரு காலமும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? அல்லாவும் கடவுள், இயேசுவும் கடவுள் என்று சொன்னால் 2 கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும். இப்ப வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கின்ற ஏகத்துவத்தை, அந்த அல்லாவை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம் இஸ்லாமியர்கள் இயேசுவையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அவர் எந்த கொள்கையை பின்பற்றுகிறார்களோ, எது அந்த கொள்கையின் அடித்தளமாக இருக்கின்றதோ அதற்கு மாற்றமாக, முரணாக அமைவதனால் இஸ்லாமியர்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வார்களே தவிர அவர்கள் ஒரு காலமும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்பது இறைவன் ஒருவன் தான், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, அவனை யாரும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பதனால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, இயேசு ஒரு மகத்துவமான முறையில் பிறந்தவர், இயேசுவுக்கு தாய் மரியம் இருந்தார்கள், தந்தை இல்லை, இயேசு தந்தையின்றி பிறந்தவர் இறைவனுடைய அருளால். ஆனால் ஆதம் நபியோ தாயும் அல்லாமல் தந்தை இல்லாமல் பிறந்தவர். ஆதம் நபி இறைவன் ஆகு என்று சொன்னால் அவர் ஆகிவிட்டார். ஈசா நபிக்காவது தாயின் மூலியமாக அவங்க என்ன பண்ணாங்க, பிறந்தார்கள்.
ஆனால் ஆதம் நபியோ தாயுமின்றி தந்தையுமின்றி பிறந்தார்கள் என்று சொன்னால், இப்ப சிந்திச்சு பாருங்க, அதுதான் ஒரு காரணமா இருக்கு. அதாவது இயேசு கடவுளாக வணங்குவதற்கு அவர் தந்தையின்றி பிறந்தார் என்பதை காரணமாக காட்டினால், இந்த ஆதம் நபி தாயும் இல்லாமல் தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறாங்கல்ல, அப்ப யார் உயர்ந்த இடத்துல இருக்கிறா? முக்கியமான இடத்தை பெறுகிறார். யார் பெறுகிறார் என்று சொன்னால் ஆதம் நபி பெறுகிறாங்க. அப்ப ஏன் ஆதம் நபியை கடவுளாக வணங்கவில்லை என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ இஸ்லாமியர்கள் கடவுளாக அல்லாஹ் ஒருவனை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமியர்கள் இயேசுவை, ஈசா நபியை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு அவர் என்ன பண்ணாரு? மன்னித்தவர்களை உயிர்ப்பித்தார். அவர் தன்னுடைய சுய ஆற்றல் மூலியமாக உயிர்ப்பித்தாரா என்றாலும் நிச்சயமா கிடையாது. இறைவன் அவருக்கு அந்த அற்புதம் செய்யுமாறு அது மட்டும் கிடையாது. ஈசா நபி சிறு பிள்ளையா இருக்கும்போது பேசக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுத்தான். தன்னுடைய தாய் தந்தை இல்லாமல் அவர் பிறந்த காரணத்தினால அந்த தாயின் மீது, மரியம் மீது அவச்சொல் சொல்லப்படுது, அவதூறு சொல்றாங்க. அப்ப ஈசா நபி என்ன பண்றான்னு சொன்னா பேசுறாங்க. குழந்தை பருவத்தில் பேசக்கூடியவரா ஒருத்தர் இருந்தார். அப்ப குழந்தை பருவத்தில் இருக்கும் போது, ஈசா நபி குழந்தையாக இருக்கும் பொழுது யார் பேசுவதற்கு ஆற்றலை கொடுத்தானோ அந்த இறைவன் என்ன பண்றான்? மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பதற்கான ஆற்றலை கொடுக்கிறான். அது மட்டும் கிடையாது, அவரு பிறவி குருடர்களை, பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்கினார், நோயற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்கினார். இது போன்ற ஆற்றல் எல்லாம் இயேசு செய்தார். ஆனால் இது செய்வதன் காரணமாக அவருக்கு கடவுளாக ஏற்றுக்கொள்ளப்படுவாரா? செய்வதற்கான காரணம் என்ன? அவருக்கு ஆற்றலை வழங்கியவர் யாரு? இறைவன். கிறிஸ்துவர்கள் சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவரை அற்புதமான முறையில் பிறந்தார், மரணித்தவர்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுது. எனவே அவரை என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடவுளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. கரெக்டா சொல்வதா இருந்தால், சரியா சொல்வதா இருந்தால், மரணித்தவர்களை எழுப்பியதனால்தான் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்வோம் என்றால், பைபிள்ல இயேசு மட்டும் அல்லாமல், ஈசா நபி மட்டும் அல்லாமல், ஆனா அதை விட ஏலியா என்கிற ஒரு நபரும், எலிசா என்கிற இன்னொரு நபரும் அதிகமான மக்களை, அநேகமான மக்களை உயிர்ப்பித்து எழுப்பினார்கள், இறைவனுடைய நாட்டு பிரகாரம் எழுப்பினார்கள் என்ற ஒரு செய்தி இருக்குது. எசேக்கியேல் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடுல 37வது அதிகாரத்திலையும், அதே போன்ற 2 ராஜாக்கள் என்கின்ற பழைய ஏற்பாடுல 13வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லப்படுது. ஏலியாவும் எலிசாவும் அநேகமான மக்களை உயிர்ப்பித்து எழுப்பினார்கள். இயேசு உயிர்ப்பித்து எழுப்பின மாதிரியே ஒரு சிலர் எழுப்பியிருக்கிறார். ஆனா அதிகமான மக்களை எழுப்பினான்னு சொன்னா, இப்ப சிந்திச்சு பாருங்க, இவரு சிறந்தவங்களா, ஏலியாவும் எலிசாவும் சிறந்தவங்களா? இயேசு சிறந்தவரா, அது ஏலியா சிறந்தவரா, எலிசா சிறந்தவரா என்று சொன்னால், அதிகமான மக்களை உயிர்ப்பித்து எழுதி ஏலியாவும் எலிசாவும் இருக்கிறாங்க. அப்ப அதனால அவரை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அப்ப என்ன பண்ண, இயேசுவை கடவுளாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்வதா இருந்தால், இந்த அற்புதங்கள் மட்டும் கிடையாது. இயேசு கடவுள் என்று சொன்னால் அவருக்கு வல்லமை இருக்கும், ஆற்றல் இருக்கும். அவன் எப்படிப்பட்டவன்? ஒன்றை நோக்கி ஆகு என்று சொன்னா ஆகிவிடும். அவனுக்கு பலவீனமோ, துக்கமோ, துயரமோ, பசியோ, தாகமோ, எந்த ஒரு பலவீனமும் இருக்காது. கடவுள் என்று சொல்லக்கூடியவனுக்கு எந்த ஒரு பலவீனம் இருக்காது. ஆனால் இயேசுக்கு பலவீனம் இருந்துச்சா இல்லையா? அவர் துக்கப்பட்டாரா இல்லையா? அவர் கவலை அடைஞ்சாரா இல்லையா? எல்லாம் இருந்துச்சு. இயேசுக்கு இயல்பாக ஒரு மனிதருக்கு என்ன இருக்குமோ அந்த எல்லா காரியங்களும் இயேசுக்கு இருந்ததாக பைபிளுடைய வசனங்களை சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12, 13, 14 இந்த 3 வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு எருசலேமுக்கு போறாரு. அங்க ஓசனா ஓசனா என்று சொல்லி அவரை பாடி புகழ்ந்து வரவேற்கிறாங்க. அங்க போய் மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு பெத்தனியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு தன்னுடைய 12 சீடரோடு போறாரு. போய் அங்க தங்கிட்டு மறுநாள் காலையில என்ன பண்றாரு? திரும்பி வராரு. வரும்போது இயேசுக்கு பசி எடுக்குது. இப்ப பசி எடுக்குதுன்னு சொன்னா உணவு உண்ணணும். உணவு உண்டா அந்த உணவு மலம் ஜலமாக போயிடும். இப்படி சாப்பிட்டு தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர், பசி எடுக்கக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியுமா? ஆனா அவர் என்ன பண்ணாரு? போனாரு. போயிட்டு திரும்பி வரும்போது என்ன ஆகுது? அவருக்கு பசி எடுக்குது. யாருக்கு? இயேசுக்கு பசி எடுக்குது. உடனே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு அத்தி மரத்துக்கிட்ட வராரு. அத்தி மரத்துக்கிட்ட வந்தா என்ன? அந்த அத்தி மரம் ஃபுல்லா அப்படி இலைகளால் அது சூழப்பட்டிருக்கு. ஆனா அத்தி மரத்துல அத்தி பழம் கிடையாது. ஏன்? அந்த வசனத்திலே சொல்லப்படுது, அத்தி மரம் அத்தி பழம் கொடுக்கா காலகட்டம். அப்ப போய் அத்தி மரத்துக்கிட்ட போய் பாக்குறாரு, அத்தி மரத்துல அத்தி பழம் இல்லை. இப்ப ஒருத்தருக்கு பசியா இருக்குது, மாமரத்துக்கிட்ட போறாரு. மாம்பழம் வேணும், மாமரத்துக்கிட்ட போறாரு. நம்மளுக்கெல்லாம் தெரியும், மாம்பழம் பழுப்பதா இருந்தால் அது கோடை காலங்கள்ல, ஏப்ரல், மே, ஜூன் போன காலங்கள்ல இருக்கும். மற்ற காலங்களும் இருக்காது. ஒரு எல்லா தாவரணங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பருவ காலங்களில் அது கனிகளை தரும். ஆனால் இயேசு பார்க்குறா, அந்த அத்தி மரத்தில் இலைகள் தான் இருக்குது, பழங்களை காணும். உடனே என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அப்புறம் பசியாக இருக்கிறனால பழம் கொடுக்காதனால அத்தி மரத்தை சபிக்கிறார். சபித்து என்ன பண்ணுறா, நீ வேரோட கருகி போ அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் என்ன பண்ண, கருகி போயிருச்சு அப்படின்னு இருக்குது. இப்போ சிந்திச்சு பாருங்க, அத்தி மரத்தை போய் சபிப்பார் கடவுள். அவருக்கு தெரியுமா இல்லையா ஒரு அத்தி மரம் எப்போ காய்க்கும், எப்போ பூக்கும், எப்போ பட்டு போகும் அப்படின்னு தெரியும்.
ஆனா அத்தி மரம் பழம் கொடுக்காத அந்த நேரத்துல போய் அதை பார்த்துட்டு பழம் எனக்கு பசிக்கு பழம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அத்தி மரத்தை அவர் வந்து சபிக்கிறான்னு சொன்னா இது கடவுளுடைய தன்மையா? இவர் கடவுளாக இருப்பாரா? சிந்தி கடமைப்பட்டிருக்கமா இல்லையா? அப்ப வந்து இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடவுள் அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் வந்து பசிதாகமற்றவன், அவனுக்கு வந்து எந்த ஒரு உபகாரங்கள் எந்த ஒரு தேவையான பலவீனங்கள் அவனுக்கு கிடையாது என்று நம்பக்கூடியவர் இஸ்லாமியர்கள். இப்ப இயேசு வந்திருக்கு, பசி இருந்திருக்கு, அவர் என்ன பசியோட இருந்திருக்காரு, போய் என்ன பண்ணிருக்காரு, கோவப்பட்டிருக்கிறார், சபித்திருக்கிறார். கடவுள் சபிப்பாரா? மரத்தை போய் சபிக்கலாமா? அது சபித்தா அதுக்கு எதுவும் தெரியுமா? அது மரத்தோட என்ன பண்ணணும், அது கருவுண்டு போன்னு சொல்லி சொன்னதாக மார்க்ல 11வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இயேசு வந்து உறக்கத்துக்காக ஏங்குறாரு, தலை சாயணும், ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. எந்த அளவுக்கு கவலைப்படுறாருன்னு சொன்னா மத்தேயு என்று சொல்லக்கூடிய அந்த புதிய ஏற்பாடுல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்றாரு, நரிகள் பதுங்குவதற்கு பதுங்கு குழிகளும், நரிகள் இருக்கா இல்லையா, அது வந்து குழியில தான் இருக்கும். இப்போ நரிகள் பதுங்குவதற்கு பதுங்கு குழிகளும் பறைகள் ஓய்வெடுப்பதற்கான மர கூடுகளும் இருக்குது. ஆனால் இந்த மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு ஒரு இடம் இல்லை. அப்படின்னா என்ன இருக்கு, அவருக்கு சோர்வு ஏற்பட்டிருக்கு. அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் தான் வந்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி அவர் ஏங்கி இருக்கிறார். இப்ப கடவுளா இருந்தா அப்படி ஏக்கம் வருமா, கவலை வருமா, அவருக்கு அந்த அளவு சோர்வு வருமா என்பதை நம்ம சிந்திக்கப்பட்டிருக்கோம். இப்ப இயேசு வந்து என்ன பண்ண சொன்னா பலவீனமா இருந்திருக்காரு, குறை சொல்வதற்காக இல்ல, இதை வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. இயேசு பலவீனத்துக்கு உட்பட்டவரா இருந்திருக்காரு. இப்ப கடவுள் என்பவர் பலவீனத்திற்கு உட்பட்டவரா இருப்பார், அப்படி இருப்பவர் கடவுளா ஆக முடியுமா என்பதை நாம் சிந்திக்க கடன்பட்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் இயேசு வந்து இறுதி காலகட்டத்துல சிலுவையில் வந்து அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அப்ப இயேசு வந்து சிலுவையில அறையப்படும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் வந்து சூழ்ச்சி செய்தார்கள், நாமும் சூழ்ச்சி செய்தோம், தன்னளவில் ஈசாவை மசீயை உயர்த்தி கொண்டோம். அல்லாஹ் உயர்த்திட்டான். ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு வந்து சிலுவையில் மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இயேசு வந்து சிலுவையில் அறையும் பொழுது என்ன பண்றான்னு சொன்னா, இயேசு வந்து சத்தம் போட்டு கத்துறாரு, சத்தம் போடுறாரு. அந்த பயத்தினால, அவருடைய பதட்டத்தினால, அவருடைய அந்த இது காரணமாக அவர் கத்துறாரு. என்ன கத்துனாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் என்று இயேசு வந்து என்ன பண்ணாரு, இறைவனை அழைத்தார் என்று இருக்குது. அப்போ ஒரு கடவுளாக இருக்கக்கூடியவர் மரணிக்கும் பொழுது இன்னொருத்தரை கூப்பிடுறான்னு சொன்னா, உதவிக்கு ஆள தேடுறான்னு சொன்னா, அவர் கடவுளாக இருக்க முடியுமா? கடவுளாக இருந்து மனிதர்கள் கொலை செய்ய முடியுமா? அவர் வந்து சிலுவையில் மரணித்து 3 நாள் பிறகு உயிர் தெழுந்தார். 3 நாள் மரணித்திருந்திருக்கிறார். 3 நாள் மரணித்திருந்தார் என்று சொன்னால், ஒரு கடவுள் இந்த உலகத்துல 3 நாள் இல்லை, என்ன ஆகும்? இப்போ உதாரணம் சொல்வதா இருந்தா, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்பு இருக்கு. வகுப்பு ஆசிரியர் வந்து சரியான நேரத்துக்கு போகல. வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்றாங்க, ஒரே கத்தி கூச்சல் போட்டு ஒரு மாதிரி என்ன பண்றாங்க, சண்டையை போட்டு அந்த வகுப்பே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே இறைச்சலா இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய வாசலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சத்தம் போடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குதா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வகுப்புக்கு போகலைன்னா, ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னா, அகில பிரபஞ்சங்களும் படைத்து பரிபாகக்கூடிய இறைவன் 3 நாள் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும், சிந்திச்சு பாருங்க. அப்ப வந்து இயேசு வந்து கடவுளாக இருந்தார் என்று சொன்னால் அவர் மன்னித்திருக்க மாட்டார். அவர் யாரும் சாகடிக்க முடியாது, அவரை வந்து மன்னிக்க வைக்க முடியாது, சிலுவையில் அறைய முடியாது, அவருக்கு பசி எடுக்காது, அவருக்கு தாகம் எடுக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாமியர்கள் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக இயேசு என்ன சொல்றாரு, தன்னை கடவுள் இல்லை பிதாவுடைய குமாரன் என்று சொல்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான் என்று சொல்றாரு. நான் தான் உங்களுக்கு வழி, நான் வழி சொல்றேன், உங்களுக்கு நான் நேர் வழி காட்டுறேன், நீங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்ப அவர் அழைச்சவர் தான் அவர் வந்து தீர்க்கதரிசி. அப்ப பிதா என்று சொல்லக்கூடிய இறைவன் அல்லாஹ் தான். அப்ப அல்லாஹ் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்வதா இருந்தால் இயேசு சொல்றாரு, அநேகமான மக்கள் என்னை நோக்கி பிதாவே பிதாவே உன்னுடைய நாமத்தினால் நாங்கள் பேய் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாங்கள் வந்து குருடர்களுக்கு பார்வை வழங்கினோமா என்று அற்புதங்களை செய்ததாக நம்ம சொல்லி காமிப்பார்கள். அப்ப ஈசா நபி சொல்லுவாங்க, இயேசு சொல்லுவாங்க, சீ அக்கிரம செய்யக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி அல்லாமல் வேறொன்றும் இல்லை, நான் எல்லாம் செஞ்சது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஈசா நபி இயேசு அவங்க வந்து நான் செஞ்சது காரணம் எதுவும் கிடையாது, என்னுடைய பிதா தான் காரணம் என்று அவர்கள் ஓரிரை கொள்கையை என்ன பண்ணுவாங்க, முன்னிறுத்துவார்கள். அவர்கள் வந்து தன்னை இயேசு கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. எனவே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் அழகான முறையில் அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இயேசு என்பவர் அவர் ஒரு தீர்க்கதரிசியே, அவர் கடவுள் இல்லை. எனவே இஸ்லாமியர்கள் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், கடவுளாக இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவனை தான் இஸ்லாமியர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். இறுதி சொல்லாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்
الله أكبر.